உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சிக்கன் தான். இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. குறைந்த பொருட்களை வச்சு சருன்னு செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு சிக்கன் தான் இது. இந்த சிக்கனோட பேர் டிங்டாங் சிக்கனு. இந்த டிங்டாங் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அதில் ஆள்னு வரும், அதையும் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற சமையலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இந்த டிங்டாங் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிங்டாங் சிக்கனுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கனை நான் கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். 150 கிராம் பூண்டு இதுக்கு அதிகமாக வேணும். அந்த பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கின பச்சை மிளகா 3, 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு, இது ரெண்டுத்தையுமே இடித்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1/2 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், 3 முட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. சிக்கனு, பூண்டு, முட்டை, பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, மல்லி இலை, எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா. நம்ம இந்த இடித்த பூண்டை போட்டுக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். பூண்டை நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம். இது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த சிக்கனை நம்ம போட்டுக்கலாம். சிக்கனை அப்படியே இந்த எண்ணெயிலேயே வேகணும். கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். ரொம்ப மணமான ரொம்ப சுவையான சிக்கன் இது. குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது எலும்பாக இல்லாமல் இருக்கும்போது ஈஸியாக எடுத்து இதை சாப்பிடலாம். எலும்போடு இருக்கும்போது கொஞ்சம் இதாகும். நீங்கள் தேவைன்னா எலும்போடையும் சமைச்சிக்கலாம். சிக்கனில் உள்ள தண்ணியிலேயே அப்படியே வேக ஆரம்பிச்சிடும். சிக்கனு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கரம் மசாலாவை நம்ம அதில் கொட்டிக்கலாம். அது கூடவே இந்த தனி மிளகாத்தூளையும் கொட்டிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாத்தூள் இதை அதிகப்படுத்திங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இந்த மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய்ட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும்.
ஏற்கனவே சிக்கன்லேருந்து தண்ணி ஊறும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். நல்லா சிக்கன் வேகட்டும். அப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா தண்ணி ஊறி அருமையாக இருக்குது. எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த ஜீரகம் மிளகு வச்சுருவோம் இல்லைங்களா, அதை அதில் அப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பக்கத்துலேயே சாப்பிட்லாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சு தான் சாப்பிடும்போது தான் இது நல்ல டிங் டாங் சிக்கனாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்கலாம் மேலே. பாருங்க, பார்க்கும் போதே வாயில் வச்சு விடுற அளவுக்கு சிக்கன் தயாராகிட்டு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்றா ஒரு இடத்துல வச்சுக்கணும். இந்த நேரத்தில் இந்த முட்டையை அப்படியே நம்ம மேலே ஊற்றிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது. அந்த முட்டையை நெருப்பை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த முட்டையை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே அழகாக வச்சுக்கங்க. நல்லா கலந்து கொடுங்க. அப்படியே வேகட்டும். அதுக்கு பிறகு இதை உடச்சி விடுங்க. ரொம்ப 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 டேஸ்டான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிக்கன் தான் இந்த டிங் டாங் சிக்கனு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே உடச்சி விடுங்க. நல்லா உடச்சி விடணும். நல்லா உடச்சி விட தான் இந்த முட்டைலாம் வேகும். கொஞ்சம் மேலே மல்லி இலையும் தூவிங்க. லேசாக பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் ஊற்றிங்க. ரொம்ப ரொம்ப வாசனையான வித்தியாசமான இருங்க இந்த டிங் டாங் சிக்கனு தயாராகிட்டு இறக்கி நம்ம இந்த டிங் டாங் சிக்கனை டேஸ்ட் பார்க்கலாம். நம்ம சிக்கனை
டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஆஹா, ஆஹா, செம்ம காரமாக நல்ல இந்த முட்டையிலலாம் நல்ல காரம் சேர்ந்துருக்கு. பூண்டோட ஃப்ளேவரு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரே மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசம் சாப்பிடும்போது உண்மையாகவே அவ்வளோ சுவையாக இருக்குது. ஸோ இது ஏன் டிங்டாங் சிக்கன்னு நான் பேர் வச்சேன்னா, ஒரு நாள் இது சில்வர் பாத்திரத்தில் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த சில்வர் பாத்திரத்தில் டிங்டாங் அதாவது இந்த கரண்டி இடிக்கும்போது சத்தம் வரும். அப்போ எங்கள் பாப்பா வந்து என்னப்பா டிங்டாங் சிக்கனாக இருந்துச்சு. அன்னையிலேருந்து இந்த சிக்கனுக்கு பேர் டிங்டாங் சிக்கன். அவ்வளோதான். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இந்த டிங்டாங் சிக்கனா ஃபஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அதில் ஆள்னு வரும், அதையும் தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற சமையலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளோட சேனல் கிடையாது. உங்களுடைய ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து இந்த சேனலில் போட்டுகிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.